கொள்ளப்பட்டவர் ஆவோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆவோம். கடவுள் எல்லோரையும் அழைக்கிறார். கடவுள் எல்லோரையும் அழைக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர் எல்லோரும் அவர் அழைப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி அழைப்பை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் தெரிந்து கொள்ளப்படுவதும் இல்லை. கடவுள் எல்லோரையும் அழைக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பதை எல்லோரிடத்தில் வாருங்கள் எல்லோரையும் அழைக்கிறார். இன்னத்தில் வருகிற ஒருவரையும் பொறுமை தள்ளுவதில்லை என்று சொல்லி எல்லோரையும் அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள் சொல்லி எல்லோரையும் அழைக்கிறார். அழைக்கப்பட்ட எல்லோரும் வருகிறாரா என்றால் கேள்விக்குறி. அடுத்தது, அழைக்கப்பட்ட அழைப்பை ஏற்று அவருக்கு அழைப்பு கற்ற வாழ்க்கையை வாழ்கிற எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறுகிறார்களா என்றால் அது கேள்விக்குறி. அதுதான் இன்னைக்கு இந்த மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரத்தில் வருகிற 1 முதல் 14 வரை வருகிற சமூகம் நமக்கு எடுத்து உணர்த்துகிறது. எல்லோரையும் அழைக்கிறார், எல்லோரும் வரவில்லை. அழைக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள், அதில் சிலர் ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப ஆடை இருப்பவர்கள் அழைக்கப்படுவது முக்கியமல்ல, அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும், தேர்ந்து கொள்ளப்பட வேண்டும். அதுபோல ஏசாயா 61:10 வாசிக்கிறோம், கடவுள் எல்லோரையும் அழைத்தாலும் மீட்பின் ஆடையை உடுத்திக் கொள்ளுங்கள், நீதியின் மேலாடையை போர்த்தி கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு மீட்பும் ரட்சிப்பும் இறைவார்த்தைப்படி வாழுகின்ற பொழுது வெளிப்படுகிற விசுவாசம் நீதியும் அவன் வாழ்க்கையிலே வெளிப்படணும். அவன்தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்படுகிறான். அழைக்கப்படுவோர் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்படுவதை மாறாக மீட்பின் ஆடையை நீதியின் மேலடையை யார் உடுத்தி கொண்டு ஆவிக்குரிய நிர்வாணத்தை களைந்து ஆண்டவருக்குள் மகிமையாய் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஆடை அந்த ஒரு மகளிடத்தில் இல்லாதபடியினாலே யாரை கேட்டு வந்தாய், உன் ஆடையை எங்கே என்று சொல்லி கைகாலை கட்டி புறம்பை தள்ளி அவனை வெளியே போடுவதை பார்க்கிறோம், நரகத்தில் போடுவதை பார்க்கிறோம். திருமணம் நடக்க இருக்கிறது. மணமகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணமகனாகிய திருவைக்கும் திருமணம் நடக்க இருக்கிறது. அந்த திருமணத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆடை அணிந்தவர்களாக, மீட்பின் ஆடை அணிந்தவர்களாக, ரட்சிப்பின் ஆடை அணிந்தவர்களாக, நீதியின் ஆடை அணிந்தவர்களாக நாம் மாற வேண்டும், வாழ வேண்டும். அத்தகைய வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.